ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்தியர்கள்னால ஒரு கப் டீ குடிக்காம அவங்க நாளை தொடங்கவே மாட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு டீ கொண்டாந்தது பிரிட்டிஷ்னு உங்களுக்கு தெரியுமா? போர்ச்சுகீஸ் இளவரசியான கேத்ரின் அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து யூரோப்புக்கு முதல்ல டீ கொண்டு வந்தாங்க. கேத்ரினுக்கு டீ ரொம்ப பிடிச்சதுனால அதை பிரிட்டன்ல ஒரு நாகரிகமா மாத்தினாங்க. இதனால பிரிட்டன்ல டீயோட தேவை அதிகரித்தது. சைனால இருந்து டீயை இறக்குமதி செஞ்சா மட்டுமே இந்த தேவையை சமாளிக்க முடியும்னு இருந்தது. எனவே பிரிட்டிஷ் சைனாவுக்கு டீக்கு பதிலா ஓபியம் விற்க தொடங்கினாங்க. ஆனா சைனாவுக்கு பிரிட்டிஷ் கூட வர்த்தகம் செய்ய விருப்பம் இல்ல. இது இவங்களுக்கு நடுவுல ஓபியம் போற தொடங்குச்சு. இறுதியில பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி செய்யும் எல்லா பொருட்களையும் சைனா தடை செஞ்சது. ஆனா பிரிட்டிஷ் சீனால இருந்து டீயை கடத்தி இந்தியால பயிரிட்டது. பிரிட்டிஷ் இந்தியால டீயை விற்க தொடங்கினாங்க. ஆனா இந்தியர்களுக்கு டீயை பெருசா பிடிக்கல. டீயை பிரபலமாக்க பிரிட்டிஷ் டீ கடைகளை அமைச்சாங்க மற்றும் டீயை பத்தி விளம்பரம் செஞ்சாங்க. அதுல இந்தியர்கள் மசாலாக்களை சேர்த்து மசாலா டீ ஆக்கினாங்க. இன்னைக்கு பிரிட்டிஷ் தான் இந்தியாவுக்கு டீ கொண்டு வந்ததுங்கிறத நம்ப கஷ்டமா இருக்கு. இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.